ஹாய், வணக்கம் வியூவர்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ஸ்பைசி மட்டன் கிரேவி செய்ய போகிறோம். என்னோட இந்த ரெசிபி ரொம்ப ஈஸிங்க. கண்டிப்பாக நீங்கள் எல்லாமே ட்ரை பண்ணி பார்க்கணும். மட்டன் கிரேவிக்கு ஃபர்ஸ்ட் நம்ம மட்டன் சுத்தம் பண்ணி எடுத்துக்குவோம். நான் இங்கே நாட்டாடு எடுத்திருக்கேன். சூப்பரான மட்டன் கிரேவி செய்ய தேவையான பொருட்கள் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். கொஞ்சம் மிளகு, மல்லி நல்லா இடித்து எடுத்துக்கிங்க. வாங்க நம்ம சமைக்கலாம். சூடான எண்ணெயில் நம்ம இடித்த மிளகையும் மல்லியும் சேர்த்துக்குவோம். பட்டை, பூ எல்லாம் சேர்த்துக்கலாம். காய்ந்த மிளகாய் சேர்த்துக்குவோம். நல்லா வதக்கி எடுத்துக்கிங்க. இப்போ வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம், சிராய் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதங்கினால பச்சை மிளகாய், கருவேப்பிலை சேர்த்துக்கிங்க. டவுன் பண்டான் நல்லா வாசமாக இருக்கும், கொஞ்சம் போட்டுக்குவோம். அரைத்த இஞ்சி பூண்டு விழுது நல்லா எண்ணெயில் வதக்கி எடுத்துக்கிங்க. இப்போ நம்ம சுத்தம் பண்ணி வச்ச மட்டன்லாம் ஆட் பண்ணிக்கிறோம். உங்களில் யாருக்கெல்லாம் மட்டன் ரொம்ப பிடிக்குமோ இந்த ரெசிபியை லைக் பண்ண மறந்துடாதீங்க. இப்போது மஞ்சத்தூள், வரமிளகாய் தூள்லாம் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இறைச்சி நல்ல மசாலாவோடு கலந்து வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிங்க. கொஞ்சம் தண்ணீர் ஆட் பண்ணி நம்ம நல்லா வேக வைக்க போகிறோம். சிறிதளவு மல்லித்தூளும் பெருஞ்சீரகத்தூளும் நான் இங்கே ஆட் பண்ணுறேன். நல்லா ருசியாக இருக்கும். ஓகே வியூவர்ஸ், நம்ம இப்போ ஆட்டிடிச்சு நல்லா வேக வைக்கலாம். ஒரு 1/2 hour நல்லா வெந்தோல நம்ம இறைச்சி எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். வாவ், சூப்பராக இருக்குல்ல? இப்போ நம்ம கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து இறக்கிடலாம். மட்டன் இறைச்சிலாம் நம்ம வீட்டிலேயே செஞ்சு சாப்பிட்ற மாதிரி வராதுங்க. கண்டிப்பாக நீங்கள் இந்த ரெசிப்பியை வீட்டிலேயே செஞ்சு ட்ரை பண்ணுங்கள். நான் இப்போ சாப்பிட போகிறேன். பார்த்தாலே உங்களுக்கெல்லாம் தெரியும் இது எவ்வளோ சூப்பராக இருக்கும்னு. என்னோடய சேனலில் நிறைய ரெசிபி கொடுத்துக்கிட்டே இருக்கேன். கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோடய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க சாப்பிடலாம். மீண்டும் சந்திப்போம். பாய்.